வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஎஃப் பணம் அதாவது பார்த்திங்கன்னா எடுக்கிறது எளிதாக்கியிருக்காங்க. அது ஏடிஎம் மூலிமா எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்கான விளக்கத்தை அமைச்சர் கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அதாவது பார்த்திங்கன்னா ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. உங்களோட மாத சம்பளம் அதாவது பார்த்திங்கன்னா தொழிலாளர்களுடைய மாத சம்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு 12% அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் பணமாக பிடித்து வைக்கப்படும். அந்த பணத்தை வந்து நம்ம வேணுங்கும் போது நம்ம எடுத்துக்கலாம். அந்த எடுக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மக்கள் தரப்புலேருந்து, தொழிலாளர் சைட்லேருந்து. அதாவது பார்த்திங்கன்னா பணம் எடுப்பதற்கு போனால் 10 நாள் 15 நாள் ஆகுது. ஒரு அவசரத்துக்கு கூட எடுக்க முடியலைங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் அனைவருமே கோரிக்கை வைத்திருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்களோட வைப்பு தொகையான இந்த இபிஎஃப்ஓ அதாவது பார்த்திங்கன்னா பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கு வந்து அரசு வந்து எளிதாகியிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஏடிஎம் கார்டு மூலியமாகவே உங்கள் பிஎஃப் பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கான திட்டத்தின் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஃப்ஓ 3.0 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர்கள் அவர்களோட வைப்பு நிதியை வந்து பார்த்திங்கன்னா அவர்களோட வங்கி கணக்கிலேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் மூலியமாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட யூஏஎன் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வைப்பு தொகை வந்து எவ்வளோ இருக்கோ அதில் எடுத்துக்கலாம். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 80% பணம் மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மினிமமாக ஒரு 20% பணம் உங்களோட வைப்பு நிதியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100% எடுக்க முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபாயும் உங்களால் எடுக்க முடியாது. 80,000 தான் உங்களோட பிஎஃப் அமௌண்ட் எடுக்க முடியும். 20,000 உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மக்களே. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.